விஜய் சொல்லலையாங்க இதை. குரான் மேல சத்தியன்றது உங்களுக்கு அருவருப்பா இல்லையா? நான் கேட்குறேன். ஒரு மதத்தை கொண்டு வந்து மத நூலில் கொண்டு இல்லை, பிஜேபி முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மனையில் இருக்குது. அந்த சகோதரர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் எந்த காலத்துலையும் போக மாட்டோம், அவங்க கூட இருப்போங்கிற ஒரு விஷயத்தை இல்லை, இது சரியில்லை. இது நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது மதத்தை கொண்டு இந்த மாதிரி இடத்துல தான் ஆர்எஸ்எஸ் வளருது. மதம் எந்த ரூபத்திலையும் அரசியலில் கலக்கக்கூடாது. அரசியலில் மதம் எந்த ரூபத்திலையும் கலக்கக்கூடாது. நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும். உன்னோட நம்பகத்தன்மைக்கு நீ ஏன் குரானை எடுத்துட்டு வர? குரானால கொண்டு வந்து எதுக்கு குரானை கொண்டு வர? எதுக்கு ஜென்ரலாக சத்தியன்ற வார்த்தையில் அரசியலில் வரவே வராதுங்க. எதன் மேலே சத்தியம் பண்ணாலுமே அது முட்டாள்தனமானது. அதில் ஒரு மத நூல் மேலே எதுக்கு நீ சத்தியம் பண்ணுற? இது ஒரு பொலிட்டிக்கல் நிலைப்பாடு. இதில் நீ போகலாம், போகாமல் இருக்கலாம். நாளைக்கு அவன் வேணா போகமாட்டான்னா எவனுமே உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இடதுசாரிகளை தவிர பிஜேபியோட இந்தியாவில் எவன் வேணா போனவனுங்க தான். எல்லாரும் போனவனுங்க தான். இன்னைக்கு இந்திய அரசியலோட மைய நீரோட்டமாக பிஜேபி வந்த பிறகு வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் போவாங்க. காங்கிரஸ் நேரடியாக போவாதே ஒழிய காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு துண்டு துண்டா போவோம். எதிர்கட்சியாக இருக்கிறதால போக முடியாது. சசி தரூர் போறாரு இல்லைங்க, இன்னைக்கு பிஜேபியாவே மாறிட்டார் இல்லைங்க. எப்பேற்பட்ட ஒரு செக்யூலர் பர்சனுங்க அவர். ஜவஹர்லால் நேரு பற்றிலாம் அவர் எழுதின புத்தகங்கள்லாம் படிச்சிங்கன்னா அது தரவு செக்யூலர், கோல்டன் செக்யூலர் பர்சனுங்க அவர் போய் பிஜேபிக்கு போகிறாருங்க. இடதுசாரிகளை தவிர யார் வேணால் பிஜேபியோட போவான் இந்தியாவில்.